வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே, நான் உங்கள் நண்பன் லவ் மேக்ஸ் ப்ரோ. நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஒரு 2 சம்மை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2 சம்மை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்ற மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 25,000 ரூபாய்க்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி விடையை சொல்லணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும், PNR/100. ஸோ பிரின்சிபல் எவ்வளோனாக்கா 25,000 இன்ட்டு n வந்து எவ்வளோ ஆண்டுனா 3 இயர்ஸு. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனாக்கா 8%, 8 போட்டாச்சு, டிவைட் பை 100. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் இருக்கிற 250 இன்ட்டு 3 இன்ட்டு 8 மல்டிபிள் பண்ணால் 6,000 கிடைக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குனாக்கா 6,000. ஆப்ஷன் பி 6,000. டிஎன்பிசி எக்ஸாம் 2024 கேட்ட இது ஒரு முக்கியமான கொஷினு. ஸோ இந்த கொஷினை இப்போ பார்க்கலாம். ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 40 எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 16,000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து 40 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல அதனுடைய வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னென்ன பண்ணால் பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி விடைய சொல்கிறாங்க. இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை ஆண்டுகள் மெயின் முக்கியம், அதுதான் 2 ஆண்டுகள். அப்போ 2 ஆண்டுகளுக்கு நம்ம ஃபார்முலா இருக்குது, அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அப்போ ஃபார்முலா வந்து PR/100 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதனுடைய அமௌண்ட்டு இங்கே டேரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க 40 ரூபான்னு, அதையும் நம்ம போட்டுட்டோம். ஸோ அப்போ இங்கே பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளோ 16,000. நெக்ஸ்ட்டு ஆர் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ 100 ஸ்கொயர் பண்ணால் 100 இன்ட்டு 100 ஆகிடும், ஈக்குவல் டு 40 ஆகிடும். ஸோ இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம ஆரோட வேல்யூ தான் தேவை. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படியே இருக்குது. ஸோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவாங்க. டிவைட் இருக்கிற 10 அந்த பக்கம் மல்டிபிள் ஆகிடும். அப்போ மல்டிபிள் இருக்கிற 60 இந்த பக்கம் டிவைட் ஆகிடும். அப்போது 40 இன்ட்டு 10 டிவைட் பை 60 ஆகிடும். ஸோ அப்போ 400 இருக்கும். 400 60ஆல் கேன்சல் பண்ணால் 25 கிடைக்கும். அப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் 25னா ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சு ரூட் ஆகிடும். அப்போது ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் எவ்வளோனாக்கா 5%. ஆப்ஷன் பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கீங்க. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருன்னா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.